மாவட்டம் குரங்கணி மலைப்பகுதியில் ஏற்பட்ட காட்டு தீயில் சிக்கி 10 பேர் உயிரிழந்துள்ளனர். போடி அருகே குரங்கணியில் உள்ள டாப் ஸ்டேஷன் மலைப்பகுதியில் திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த 13 பேரும், சென்னையைச் சேர்ந்த 24 பேரும் இரு குழுக்களாக மலையேற்ற பயிற்சிக்கு சென்றுள்ளனர். இவர்களில் 26 பேர் பெண்கள், 3 பேர் குழந்தைகள். அவர்களுடன் இரு வழிகாட்டிகளும் சென்றிருந்தனர். சென்னையைச் சேர்ந்த மலையேற்ற பயிற்சி குழு இதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. சனிக்கிழமை மாலையில் கொல்லுமலை பகுதியை அடைந்த குழுவினர் அங்குள்ள எஸ்டேட்டில் தங்கியிருந்தனர். ஞாயிற்றுக்கிழமை திரும்பும்போது காட்டு தீ பற்றி எரிந்தது. பலத்த காற்று காரணமாக தீ பரவியதில் அனைவரும் சிக்கிக் கொண்டனர். தீயால் கடும் புகைமூட்டம் ஏற்பட்டு அனைவரும் சிதறி ஓடினர். அப்போது பாறைகளில் மோதி சிலர் காயமடைந்தனர். செல்போன் சிக்னல் கிடைக்காததால் உடனடியாக தகவல் அளிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. 37 பேரையும் அழைத்து சென்ற வழிகாட்டி ஒருவர் தீயில் இருந்து தப்பி குரங்கணிக்கு வந்து அங்கிருந்து வில்போன் மூலம் போடிக்கு நேற்று மாலையில் தகவல் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து வனத்துறையினர், தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவலர்கள் அடங்கிய குழுவினர் தீ எரியும் மலைக்கு விரைந்து மீட்பு பணியை தொடங்கினர். அவங்க பேர் என்ன பேரு? சொல்லுங்க. விஜயலட்சுமி 95 தொடர்ந்து நடந்த மீட்பு பணியில் ஏராளமானோர் காயங்களுடன் மீட்கப்பட்டனர். இறந்த 10 பேரின் உடல்கள் தற்பொழுது தேனி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளன. குரங்கணி காட்டுத்தீயில் உயிரிழந்த 10 பேரின் விவரங்களை தேனி மாவட்ட ஆட்சியர் பல்லவி பல்தேவ் அறிவித்துள்ளார். மீட்கப்பட்ட 27 பேரில் 17 பேர் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் 10 பேருக்கு எந்தவித காயமும் இல்லை என ஆட்சியர் கூறியுள்ளார். உயிரிழந்த 10 பேரில் 7 பேர் சென்னையை சேர்ந்தவர்கள், 3 பேர் ஈரோட்டை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. சென்னையில் இருந்து மலையேற்ற பயிற்சிக்கு சென்ற பிரேமலதா, அகிலா, புனிதா, சுபா, அருண், விபின், நிஷா ஆகியோர் உயிரிழந்தனர். இதேபோன்று ஈரோட்டை சேர்ந்த விஜயா, விவேக், தமிழ்செல்வன் ஆகியோரும் படுகாயமடைந்து உயிரிழந்தனர். தீயை பார்த்து பயந்து ஓடியவர்கள் பள்ளத்திற்குள் விழுந்ததால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக தேனி மாவட்ட ஆட்சியர் பல்லவி பல்தேவ் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே குரங்கணி காட்டுத்தீயால் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் வழங்க தேனி ஆட்சியர் அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளார். புதிதாக திருமணமான இரு இளம்பெண்களின் கணவர்கள் குரங்கணி காட்டுத்தீயில் சிக்கி உயிரிழந்தனர். பெண்கள் இருவரும் காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடியை சேர்ந்த பொறியாளர் விவேக்கிற்கும், தனியார் கல்லூரியில் பேராசிரியையாக பணியாற்றி வரும் திவ்யாவிற்கும் கடந்த 6 மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் நடந்துள்ளது. மலையேற்ற பயிற்சிக்கு சென்ற இருவரும் தீயில் சிக்கிய நிலையில் விவேக் உயிரிழந்தார். திவ்யா படுகாயத்துடன் சிகிச்சை பெற்று வருகிறார். இதேபோன்று கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இருந்து மலையேற்ற பயிற்சிக்கு சென்ற விபின், திவ்யா தம்பதியும் தீயில் சிக்கினர். மார்த்தாண்டத்தை சேர்ந்த விபினுக்கும் கோவை கிணத்துக்கடவை சேர்ந்த திவ்யாவிற்கும் 1.5 ஆண்டுகளுக்கு முன்புதான் திருமணம் நடந்துள்ளது. கோவை கிணத்துக்கடவில் இவர்கள் வசித்து வந்துள்ளனர். சென்னை ட்ரெக்கிங் கிளப்பில் உறுப்பினராக இருந்த விபின் தனது மனைவியுடன் குரங்கணிக்கு மலையேற்ற பயிற்சிக்கு சென்றுள்ளார். தீயில் சிக்கி விபின் உயிரிழந்த நிலையில் திவ்யா மருத்துவமனையில் படுகாயத்துடன் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மலையேற்ற பயிற்சிக்கு அழைத்து சென்ற வழிகாட்டிகளில் ஒருவரான ராஜேஷ் கைது செய்யப்பட்டார். மலையேற்ற பயிற்சிக்கு வருபவர்களை கொழுக்குமலைக்கு அழைத்து செல்வதும் வழிகாட்டியாக ராஜேஷ் இருந்துள்ளார். 2 குழுவாக கொழுக்குமலைக்கு சென்ற 36 பேர் திரும்பி வரும்போது குரங்கணி வனப்பகுதி காட்டுத்தீயில் சிக்கினர். இந்நிலையில் ராஜேஷை கைது செய்து தேனி வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி தீ விபத்தில் சென்னையை சேர்ந்தவர்களை அழைத்து சென்ற சென்னை பாலவாக்கத்தை சேர்ந்த சென்னை ட்ரெக்கிங் கிளப் நிறுவன நிர்வாகிகள் அலுவலகத்தை மூடிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். ஈரோடு மற்றும் சென்னையில் இருந்து மலையேற்றத்திற்காக சென்றவர்கள் குரங்கணி மலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கினர். இதில் 10 பேர் உயிரிழந்த நிலையில் மலையேற்றத்திற்காக அழைத்து சென்ற சென்னை பாலவாக்கத்தில் உள்ள சென்னை ட்ரெக்கிங் கிளப் நிறுவனம் மூடப்பட்டுள்ளது. கிளப்பின் உரிமையாளர் பீட்டர் மற்றும் ஊழியர்கள் தப்பியோட நிலையில் நிறுவனத்தின் பெயர் பலகை அகற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குரங்கணி காட்டுத்தீயில் சிக்கி மீட்கப்பட்ட 27 பேரில் 7 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. திருப்பூரை சேர்ந்த ராஜசேகர், சத்யகலா, பாவனா, சாதனா மீட்கப்பட்டுள்ளனர். ஈரோட்டை சேர்ந்த நேஹா, கண்ணன், சபிதா ஆகியோரும், சேலத்தை சேர்ந்த தேவியும் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேபோன்று சென்னையை சேர்ந்த அனுவித்யா, மோனிஷா, பூஜா, சஹானா, இலக்கியா, ஸ்வேதா ஆகியோரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பிரபு, விஜயலட்சுமி, நிவேதா ஆகியோரும் பலத்த காயத்துடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திவ்யா, மீனா, நிவ்ய ரெக்பதி ஆகியோருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சென்னையை சேர்ந்த நிஷா, அருள்ஒளி,
அனுவித்யா, ஈரோட்டை சேர்ந்த கண்ணன், சேலத்தை சேர்ந்த தேவி ஆகியோருக்கும் 90 விழுக்காட்டிற்கும் மேல் தீக்காயம் உள்ளது. அவர்கள் 4 பேரும் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் மீனா, திவ்யா, ஸ்வேதா, நிவ்யா பிரகதி ஆகியோர் மதுரையில் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தேனி மாவட்டம் குரங்கணி மலையில் எரியும் காட்டு தீயை அணைக்கும் பணியில் ஹெலிகாப்டர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. 2 ஹெலிகாப்டர்களுக்கும் தேனி போடியில் தற்காலிக ஹெலிகாப்டர் இறங்குதளம் அமைக்கப்பட்டுள்ளன. காலை முதல் 2 ஹெலிகாப்டர்களும் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டன. 2 ஹெலிகாப்டர்களில் 1 ஹெலிகாப்டர் எரிபொருள் தீர்ந்த நிலையில் போடியில் அதற்கு எரிபொருள் நிரப்பப்பட்டது. மேலும் வடபகுதியிலிருந்து தீயில் சிக்கி உயிரிழந்தவர்கள் உடல்கள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டுள்ளன. 2 ஹெலிகாப்டர்கள் மூலம் இறந்தவர்களின் உடல்கள் போடிக்கு கொண்டு வரப்பட்டன. மேலும் வனப்பகுதியில் தீயை அணைக்கும் பணியிலும் ஹெலிகாப்டர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. பெரிய நெகிழும் தொட்டி போன்ற அமைப்பு மூலம் நீர் எடுத்து செல்லப்பட்டு காடுகளில் கொட்டப்படுகிறது. குரங்கணி பகுதியில் காட்டு தீ எப்படி ஏற்பட்டது என்பது குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்படும் என்றும், இனி முறையான அனுமதியின்றி மலையேற்ற பயிற்சிக்கு வாகனத்திற்கு சென்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்து முதலமைச்சர் இவ்வாறு கூறினார். மார்ச், ஏப்ரல், மே மாதம்லாம் வெயில் காலம், கோடை காலமாக இருக்கின்ற காலத்திலே, வெயிலுடைய தாகம் அதிகமாக இருக்கின்ற காலத்திலே அங்கே மலைப்பகுதியிலே அங்கே மரங்கள் எல்லாம் காய்ந்திருக்கின்ற சூழ்நிலையிலே, அந்த இலைகள் எல்லாம் காய்ந்திருக்கின்ற சூழ்நிலையிலே இப்படி தீ விபத்து விரைவாக பரவக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. இப்படிப்பட்ட காலங்களிலே அரசு அனுமதிப்பது கிடையாது. ஆனால் அவர்கள் எல்லாம் அனுமதி பெறாமலே இப்பயிற்சி ஈடுபட்டிருக்கிறார்கள். அதை இப்படி இனி வருங்காலத்திலே யாராவது ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்கு விசாரணை மேற்கொள்வதற்காக அரசு உத்தரவிடப்பட உள்ளது என்பதையும் தெரிவித்துள்ளனர். குரங்கணி வனப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டு தீ தற்செயலாக ஏற்பட்ட விபத்து என்றும் யாரும் தீ வைக்கவில்லை என்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். தேனி மாவட்டம் குரங்கணியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். தீ கொண்டு போய் வைக்கிறதுனால தான் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் யாரும் வனப்பகுதியில் சென்று தீ வைக்கின்ற நோக்கத்தோடு செல்வதில்லை. இது தற்செயலாக ஏற்படுகின்ற விபத்து. தீக்காயமடைந்து மீட்கப்பட்ட அனைவரும் முதலில் போடி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டனர். முதலுதவி சிகிச்சைக்கு பின் மேல் சிகிச்சை தேவைப்படுவோர் மதுரை மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். போடி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களை வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் ஆகியோர் நேற்றிரவு சந்தித்து ஆறுதல் கூறினர். இன்று காலை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போடி மருத்துவமனைக்கு வந்து காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் கூறினார். சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் போடி மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை விவரங்களை மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். தேனி மாவட்டம் குரங்கணியில் ஏற்பட்ட காட்டு தீயில் சிக்கி மீட்கப்பட்டவர்களில் சிலருக்கு 99 விழுக்காடு வரை தீக்காயம் ஏற்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். 27 பேர் மீட்டிருக்கிறோம். இந்த 27 பேர் இப்ப நிறைய அதுல பேர்ன்ஸ் பாத்தீங்கன்னா சில பேருக்கு 40%, சில பேருக்கு 50%, சில பேருக்கு 99 பேர்ன்ஸ் எல்லாம் இருக்கு. சோ முதற்கட்டமா அவங்களை மீட்கணும், அவங்களை வந்து ரிசர்ச்சியேட் பண்ணணும், அவங்களோட வயிற்று ஸ்டேபிள் பண்ணி எல்லாத்துக்கும் நாங்க சென்ட்ரல் லைன் போட்டு கத்தீட்டர் போட்டு இப்ப அவங்க வந்து யுனைடெட் ஆம்புலன்ஸ்ல அந்த ஹையர் சென்டர் கொண்டு போய் அவங்கள இப்ப நாங்க அவங்க லைஃபை சேவ் பண்ணாதான் எங்களுடைய முதற்கட்ட பணி சார். குரங்கணி மலையில் காட்டு தீயால் உயிரிழந்தவர்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குரங்கணி தீ விபத்தை அறிந்து அதிர்ச்சிக்கும் துயரத்திற்கும் ஆளானதாக தெரிவித்துள்ளார். தீ விபத்தில் சிக்கியவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் வழங்கி மீட்பு பணிகளை முடுக்கிவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அவர், இனிவரும் காலங்களில் குரங்கணியில் மலையேற்றத்திற்கு செல்வோரின் பாதுகாப்பிற்கு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையும் எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். தீ விபத்தை அறிந்து மனவேதனை கொண்டதாகவும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். குரங்கணி தீ விபத்து அதிர்ச்சி தருவதாக கூறியுள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன், வனப்பகுதிக்கு சுற்றுலா வருபவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இயற்கை பேரிடர்களை சந்திக்க எந்த விதத்திலும் தமிழக அரசு தயாராகாததால் குரங்கணி தீ விபத்தில் மனித உயிர்கள் பலி கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் கூறியுள்ளார்.